வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது குழந்தைகளுக்கு பிடித்தமான ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உருளைக்கிழங்கு வச்சு தான் செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு சாதம் செய்ய போகிறோம். ரொம்ப பிடிச்சமாக சாப்பிடுவாங்க. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம கிச்சனுக்கு. இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். அது காஞ்சதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் கடுகும் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பெரிய வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி எடுத்துகிட்டு அதையும் வந்து சேர்த்துட்டு அது நல்லா வணங்கட்டும். இதை நல்லா வணக்கி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம ஒரு தக்காளியை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வணக்கிக்கலாம். தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே நல்லா வணங்கட்டும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ரெசிபியாக இருக்கும். அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். தோல் சீவிட்டு கட் பண்ணியிருக்கேன் ஒரு 2 உருளைக்கிழங்கு. அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம். தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் நேரம் நம்ம வணக்கிக்கலாம். அடுத்து நம்ம மசாலா சேர்க்கலாம். இதை கொஞ்சம் நேரம் நல்லா ஸ்ப்ரே ஆகட்டும். ஸ்ப்ரே ஆனதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். மசாலா எடுத்துக்கிட்டாச்சு. மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்க்குறதுனால கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம வணக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா எல்லாமே நம்ம சேர்த்து நல்லா வணக்கிட்டோம். அடுத்து நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். ஏன்னா இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக சாதம் சேர்த்து நம்ம கலரணும். அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து அதை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு இப்போ நல்லா வெந்துடுச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்தை வந்து சேர்த்துக்கலாம். சாதத்தை சேர்த்து மசாலா, உருளைக்கிழங்கு எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சுவையான உருளைக்கிழங்கு சாதம் குழந்தைங்க ரொம்ப துள்ளி குதிச்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க. என் குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்சான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.